ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில் கூடி வந்திருக்கிற நாம் நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி நம்மளுடைய இருதயங்களையும் தலைகளையும் தாழ்த்தி இம்மட்டுமாக அவருடைய கிருபையை வழி நடத்தி காத்து நம்மை இப்படியாக அவருடைய கிருபைக்குள்ளாக வழி நடத்தினார் என்று பார்க்கும்போது நாம் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களிலும் எல்லா நினைவுகளிலும் நாம் கர்த்தரை துக்கப்படுத்தும்படியான நேரங்கள் கடந்து போதும் கூட நம்முடைய நினைவுகள் அவருடைய மனதை காயப்படுத்தியும் கூட அவர் நம்மேல் வைத்த அன்பு இன்னுமாக நம்மளை காத்து வழிநடத்துகிறது என்று சொன்னால் அவர் ஒருவர்தான் அந்த மெய்யான அன்பாகிய தேவன். அந்த அன்புக்கு ஈடே இல்லை. மகிமையுள்ள தேவன் அவர் மகிமையை விட்டு இறங்கி நம்முடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் எல்லா தவறுகளின் நிமித்தமும் ஒரு சாதாரண மனிதனாக நம்மளுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும்போது நிச்சயமாகவே அந்த கிருபைக்கு ஈடு ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வல்லமையும் மகத்துவம் கிருபையும் நிறைந்த அந்த தேவனை இந்த கால வேளையிலே தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம், ஆராதிக்க கூடியிருக்கிற நாம், அவரை மகிமைப்படுத்த கூடியிருக்கிற நாம், நம் சரீரத்தின் எல்லா உபாய தந்திரங்களையும் நம்முடைய ஆவியின் எல்லா விதமான அவிசுவாசமான காரியங்களையும் அவர் நீக்கி போடும்படியாக அவரிடத்திலே நம்மை நாமே ஒப்புவிப்போம். இந்த கால வேளை நமக்கு ஜீவனோடு கொடுத்த தேவனை, அவரை ஆராதிக்கும்படி கொடுத்த இந்த ஜீவனை அவருடைய சமூகத்தில் நாம் நன்றி கூறி இன்று என்னுடைய நாள் முடிக்கப்படாமல் ஒரு நாள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே எத்தனையோ சரீரங்களை விட்டு ஆத்துமாக்கள் கடந்து போனதை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று நாம் அறிக்கையிடுவோம். ஆனாலும் எங்களுடைய சரீரத்தை விட்டு இன்னும் அந்த ஆத்துமா போகவில்லை. எங்களுக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறீர். அது உம்முடைய கிருபையாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியாக ஜீவிக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை நீரே போதித்து நடத்தும் என்று சொல்லி நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வல்லமையும் மகத்துவமும் கொண்ட ஜெயவீரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மகத்தான உயிர் தெழுந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னியமானவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்காதபடிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும் வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் உடைய சமூகத்தில் வந்து சேர தடைப்பு செய்கிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடும்படியாகவும், எங்களுடைய ஆவி கர்த்தாவே மரித்து போகும்படி ஆவி எங்களை உயிர்ப்பித்து கர்த்தாவே எங்களிலே கர்த்தாவே நீர் வந்து ஜீவிக்கும்படியாகவும் உம்முடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொருக்கும் இருதயத்தில் விண்ணப்பங்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் இருந்து கர்த்தாவே உம்முடைய சித்தப்படி அவர்களுக்கு கர்த்தாவை பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக உம்முடைய கிருபை அசைவாடும்படியாகவும், ஆண்டவரே கர்த்தாவே, இதை தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் கேட்டுக் கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே கர்த்தாவே அவர்களோடு கூட உம்முடைய ஆவி இடைபெறும்படியாகவும், அவர்கள் வீட்டிலே கர்த்தாவே சமாதானத்தை கட்டளை கொடுக்கும்படியாகவும், அவர்கள் எங்கிருந்தாலும் கர்த்தாவே சுகவீனமாக இருப்பவர்களை சுகப்படுத்தும்படியாகவும், ஆண்டவரே பலவீனமானவர்களை கர்த்தாவை பலப்படுத்தும்படியாகவும் இந்த காலை வேளையிலே வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் உற்சாகமான ஆவியை கர்த்தாவே நீர்தாமே தந்தர்லி கர்த்தாவே, நீர்தாமே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக உம்முடைய கருத்தில் உபதி செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவை, பாடுகிற பாடல்களை வாசிக்கிற வேத வசனங்களை பகிரும் கர்த்தாவே, உம்முடைய செய்தியை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை அப்படியாக உம்முடைய மகிமைக்குள்ளாக கர்த்தாவை நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய கருத்தில் உபதி ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளை உம்முடைய கருத்தில் உபதி ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொள்கிறோம். ஆமென். பாடல் எண் 14 காலையில் துதி பண்ண பாடலை நாம் மகிழ்ச்சியுடன் நாம் கைகளை தட்டி பாடுவோமாக. காலையில் துதிப்போ மகிழுடனே மன நிறைவுடனே, மணவாளனே சுவை மணவாட்டினாமே காலையில் துதிப்போ. தூதன் பிரணாம் வந்தாரே, நல்வேந்தன்னே சுவை காண்பித்தாரே. தூதன் பிரணாம் வந்தாரே, நல்வேந்தன்னே சுவை காண்பித்தாரே. பாதக நம்மை மாற்றின தேவனை காலையில் துதிப்போ மகிழுடனே மன நிறைவுடனே. மணவாளனே சுவை மணவாட்டினாமே காலையில் துதிப்போ. நிறைவான வார்த்தை தந்தாரே, நாம் நிறைவுடன் நிலைக்க செய்தாரே. நிறைவான வார்த்தை தந்தாரே, நாம் நிறைவுடன் நிலைக்க செய்தாரே. மறை பொருள் விளக்கிய மன்னவர் அவரையே மாலையில் துதிப்போ மகிழுடனே மன நிறைவுடனே. மணவாளனே சுவை மணவாட்டினாமே காலையில் துதிப்போ. மூத்திரை திறந்தவனீரே, அதன் சத்தியம் முழுவதும் நீரே. மூத்திரை திறந்தவனீரே,
அதன் சத்தியம் முழுவதும் நீரே. இத்தரை மீதினில் வந்தவரையே நாம் காலையில் துதிப்போ மகிழுடனே மன நிறைவுடனே. மணவாளனே சுவை மணவாட்டி நாமே காலையில் துதிப்போ. ஜெயங்கொண்ட வீரனும் நீரே, எம் வாழ்வினை ஜெயித்தவ நீரே. ஜெயங்கொண்ட வீரனும் நீரே, எம் வாழ்வினை ஜெயித்தவ நீரே. ஜெயமுடன் வாழ்ந்திட வழிவகுத்தவரையே காலையில் துதிப்போ மகிழுடனே மன நிறைவுடனே. மணவாளனே சுவை மணவாட்டி நாமே காலையில் துதிப்போ. அக்கினி ஸ்தம்பம் நீரே, எம் அக்கினி அபிஷேகம் நீரே. அக்கினி ஸ்தம்பம் நீரே, எம் அக்கினி அபிஷேகம் நீரே. அக்கரை சேர்ந்திட அவனி வந்தவரே காலையில் துதிப்போ மகிழுடனே மன நிறைவுடனே. மணவாளனே சுவை மணவாட்டி நாமே காலையில் துதிப்போ. ஆமென். பாடல் 13. நாம் யாவரும் கைகளை தட்டி பாடுவோமாக. பரந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். பரந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியார் ஆவியான தேவனி மாளிகையா. ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியா ஆவியான தேவனின் மாளிகையா. மணவாட்டி சபையாய் ஆச்சரிய கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்போ. மணவாட்டி சபையாய் ஆச்சரிய கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்போ. பரந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். வெண்வஸ்திரம் தரித்தோராய் சுத்தருடன் தேவனின் சமூகத்தில் துதி பாடியே. வெண்வஸ்திரம் தரித்தோராய் சுத்தருடன் தேவனின் சமூகத்தில் துதி பாடியே. ஜீவனுள்ள கற்களாய் ஒளி வீசும் தீபமாய் அவருடன் என்றுமாய் நிலைத்திருப்போம். ஜீவனுள்ள கற்களாய் ஒளி வீசும் தீபமாய் அவருடன் என்றுமாய் நிலைத்திருப்போ. பரந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். கரை தீர அற்ற மணவாட்டியாய் கற்புள்ள கன்னிகாயாய் அவருடனே. கரை தீர அற்ற மணவாட்டியாய் கற்புள்ள கன்னிகாயாய் அவருடனே. மகிமையில் ஜீவிப்போம் மனைவியின் ஸ்தானத்தில் மணவாளனேசுவின் ராஜ்யத்தில். மகிமையில் ஜீவிப்போம் மனைவியின் ஸ்தானத்தில்
மணவாளனேசுவின் ராஜ்யத்தில் பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம் பறந்திடுவோம் பரிசுத்தராய் பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஏதும் இன்ப தோட்டத்திலே நாம் வசிப்போம், பேதமில்லா வாழ்வினில் நாம் களிப்போம். ஏதோ இன்ப தோட்டத்திலே நாம் வசிப்போம், பேதமில்லா வாழ்வினில் நாம் களிப்போம். சாதனை வீரன் சத்தியமானவாளன் வேந்தன் இயேசுவுடன் என்றும் வாழ்வோம். சாதனை வீரன் சத்தியமானவாளன் வேந்தன் இயேசுவுடன் என்றும் வாழ்வோம். பறந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். பறந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஆதி அப்போஸ்தல விசுவாசம் நாம் பெற்றோம், வேத விசுவாசம் வார்த்தையினால். ஆதி அப்போஸ்தல விசுவாசம் நாம் பெற்றோம், வேத விசுவாசம் வார்த்தையினால். சதா காலம் ஜீவிப்போம் சமாதான தேசத்தில், சாலமோனின் பெரியவர் இயேசுவுடன். சதா காலம் ஜீவிப்போம் சமாதான தேசத்தில், சாலமோனின் பெரியவர் இயேசுவுடன். பறந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். பறந்திடுவோம் பரிசுத்தரா பரமசியோன் சேர்ந்திடுவோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. சங்கீத நேரமாக இருக்கிறதால் நாம் யாவரும் எழுந்திருந்து சங்கீத பயபக்தியுடன் வாசிப்போமாக. முறையாக நம்ம எப்பொழுதும் பல வாசிப்போமாக. சங்கீதம் 22 பக்கம் 682. வசனம் 15 வரை வாசிப்போம். அகிலோத்சார் என்னும் ராகத்தலனுக்கு பாடி ராகத்தலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு பண்ணுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாத இருக்கிறார்கள். நானோ ஒரு குழு மனுஷனல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்போது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரோ என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்ந்து விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்தில் என்னை வளர்ந்து கொண்டது.
பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். நாம் ஏவரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமாக. என் பலன் ஒட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேலே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்திலே போடுகிறீர். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பருவது நேராக என் பாடலை நாம் யாவரும் ஒருமித்து பாடுவோமாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களேறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகடினும் நீலை மாறி பூவியகடினும் மாறிடுமோ அவ கிருபை என்னாலும் ஆறுதலென கவரே. மாறிடுமோ அவ கிருபை என்னாலும் ஆறுதலென கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவனோரங்கா. என்னை என்னை காக்கும் தேவனோரங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலோரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலோரங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஏ தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏ தீங்கும் என்னை அணுகாமல் என்னை காக்கும் தேவன். போக்கையும் வார்த்தையும் பத்திரமாக இது முதலா.
போக்கையும் வார்த்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 353வது பக்கம் 21வது அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் பக்கம் 353 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தேவன் தாமை வாசித்த வேத ஆசிப்பாக இன்றைக்கு நம்ம மத்தியிலே நான்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இயல்பத்தேல் சபையில் சாங் லீடராக இருக்கக்கூடிய சகோதரன் டேவிட் தயாளன் அவர்களுக்கு கொரோனா தாக்கியிருக்கிறது. அதனால் அவர் மூச்சு திணறல் அதிகமாக இருப்பதாகவும் அவர் மிகவும் சீரியஸான நிலையில் இருப்பதாகவும் தகவல் வந்தது. நேற்று தினத்தில் சகோதரன் பால் சந்திரசேகர் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார். அவருடைய மகளுக்கு கூட, டேவிட் தயாளன் அவருடைய மகளுக்கு கூட மூச்சு திணறல் இருப்பதாகவும், அப்படியாக சகோதரன் பால் சந்திரசேகர் அவருடைய மனைவிக்கு கூட உடல் சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சகோதரி லிதியா எனக்கூடிய சகோதரி குடியாத்தத்தில் இருக்காங்க. அந்த சகோதரி ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை ஃபிக்ஸ் அந்த குழந்தையால் பார்த்தீங்கன்னா சுய நினைவற்று ஏறக்குறைய ஒரு 15 நாளாக அப்படி வச்சுருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். கடந்த நாள் அவங்களுக்காக ஜெபித்தோம். 2 நாட்கள் முன்பாக அது விண்ணப்பம் வந்தது. இன்றும் நாம் அந்த ஜெபத்தை நாம் நினைவு கூறுவோம். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய ஜெபங்களை கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வராதபடிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளையும், அசுத்த ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே அதற்கு நீர் பதில் தருவீர் என்று விசுவாசத்தோடு இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே அருமையான சகோதரன் டேவிட் தயாளன் கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். அவர் செய்த சகல தவறுகளையும் பாவங்களையும் கர்த்தாவே குற்றங்களையும் நீர் மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, அந்த சகோதரனுக்கு கர்த்தாவே மூச்சு திணறல் ஏற்பட்டு கர்த்தாவே சீரியஸான நிலையில் இருக்கிறதாக கர்த்தாவே சொன்னார்கள். இதோ இந்த வாதையானது நீர் அனுப்பியது ஆண்டவரே கர்த்தாவே. உம்மாலே நீர் ஒரு மனிதனை கர்த்தாவை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன். கடந்த நாட்களில் கூட கர்த்தாவே அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்காக நாங்கள் ஜெபித்த போது அந்த சகோதரன் நீர் சுகபத்திரமாக காத்து அந்த மூச்சு திறனை எடுத்து போட்டு நீர் சுகப்படுத்திய தேவன், இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே அந்த அருமையான சகோதரனுக்கு கர்த்தாவே நீர் தாமே ஜீவனை திரும்ப தரும்படியாகவும் அவருடைய வார்த்தைக்காக ஜீவிக்கும்படியாகவும் உடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனை கர்த்தாவே நீர் தாமே உம்முடைய பரிபூர்ண சுகத்தை கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்ற வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த கால வேளையிலே கர்த்தாவே நாங்கள் அந்த சகோதரனுக்காக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனுக்கு கர்த்தாவே நீர் தாமே பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனை கர்த்தாவே இந்த பொல்லாத கர்த்தாவே நீர் அனுப்பிய கர்த்தாவே இந்த வாதை நீர் அனுமதித்த இந்த வாதையிலிருந்து சகோதரனை கர்த்தாவே நீர் தப்பிக்க வைக்கும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம்.
அந்த சகோதரனை பாதுகாத்து கொள்ளும். அந்த சகோதரனுடைய மகளுக்கு கூட மூச்சு திணறல் என்று கர்த்தாவை கேள்விப்பட்டோம். அந்த பிள்ளைக்கு கூட கர்த்தாவே நீட்டாமே கர்த்தாவை சுகத்தை நீர் கொடுத்து, இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். இதோ இந்த செய்தியிலே வல்லமை உண்டு. உம்முடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியின் பிரணாமை கர்த்தாவை நீர் அதற்காகவே அனுப்பினீர். தெய்வீக சுகமளித்தலே இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிற தன்மை வெளிப்படுத்துகிறது. தேவன் அங்கே இருக்கிறார், அந்த ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை கர்த்தாவே அந்த தெய்வீக சுகமளித்தல் தான் உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரே இது ஆண்டவரே கர்த்தாவே அந்த சகோதரனை அந்த பிள்ளையும் கர்த்தாவே நீ சுகபத்திரமாக ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே வீடுக்கு கர்த்தாவை திரும்ப செல்லும்படியாகவும் அவர்கள் வீட்டிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் இந்த கால வேளையில வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரன் பால் சந்த சகோதரனுடைய மனைவி கூட கர்த்தாவே அவர் சொன்ன கர்த்தாவே அந்த டிவி கூட கர்த்தாவே அந்த மனைவிக்கு கர்த்தாவே இல்லாதபடிக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்முடைய விரல் அசைவினாலே பிசாசு ஓடி போவான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர்தாமே ஆண்டவரே அந்த கர்த்தாவை சகோதரன் கர்த்தாவை பால் சந்த சகோதரனுடைய கர்த்தாவை மனைவியின் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்பினாலே ஆண்டவரே அந்த கர்த்தாவை சகோதரி பரிபூர்ண சுகத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள். ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த சகோதரன் சொல்லும்பொழுது நான் இதுவரைக்கும் ஜெப விண்ணப்பம் வைத்தது இல்லை, ஆனால் முதல் முறையாக நான் வைக்கிறேன் சகோதரனே என்று சொன்னபோது ஆண்டவரே நீர் அப்பேற்பட்ட விசுவாசத்தை நீ கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அருமையான சகோதரி பரிபூர்ண சுகத்தை அடைந்து என்னுடைய ஜீவித்தில் நான் இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சாட்சி கூற கிருபை செய்யும். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இது ஆண்டவரே கர்த்தாவே சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்திருக்கிற அந்த பிக்ஸ் வந்த குழந்தையை கூட நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அந்த குழந்தையின் பெயர் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அருமையான சகோதரி கர்த்தாவே ஜெப விண்ணப்பத்தையும் ஆண்டவரே அந்த தாயாரிடத்திலே கர்த்தாவை நாங்கள் பேசிய போது கர்த்தாவே அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆண்டவரே இது ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த குழந்தை ஜீவனை அடைந்து இதோ நல்ல சுகத்தை அடைந்து நல்ல பலத்தோடு கூட வந்து இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக நானும் இருக்கிறேன் என்று சாட்சி கூற கிருபை செய்யும். இது ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சுகத்தை கர்த்தாவின் கட்டளையிட்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தாவை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இதோ நாங்கள் கர்த்தாவை இந்த ஜெபித்த வேலையிலே அவர்கள் எல்லோரும் சுகமடைந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் வாசித்த வேத வசனத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த கால வேளையிலே கூடி கர்த்தாவை நாங்கள் வந்திருக்கிறது விருதாவை போகாதபடிக்கு எங்கள் ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக நீர் கொடுத்திருக்கிறேன். அந்த ஆகாரத்தை கர்த்தாவை நாங்கள் மறுபடியும் புசிக்கும் போது உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்கள் மத்தியில் ஆசைப்படுவதாக உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே தேவன் நம் மத்தியில் அநேக சாட்சிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் வார்த்தையோடு பயணிக்கும் போது அந்த வார்த்தையின் வல்லமை நம் மத்தியிலே கிரியை செய்கிறது. ஏனென்று சொன்னால் சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர்கள் கூட செல்லும் பொழுது அந்த சீஷர்களுக்கு ஒரு விதமான அச்சமும் பயமும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு கூட நடந்து கொண்டிருந்தார். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். சென்ற வார்த்தையில் பார்த்தோம். அந்த வார்த்தையான தேவன் ஒரு மாம்ச சரீரத்திலே அந்த சீஷர்களோடு அவர் அப்படியாக போகும்பொழுது அவர்களுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதையுமே அவர்கள் அவிசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் வார்த்தையான தேவன் மாம்சத்திலே அவரோடு கூட பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர்களோடு கூட இருந்தார். கூட இருந்தபோது அவர்களுக்கு பயம் இல்லை, பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அப்படியாக நாம் சென்ற வாரத்தில் பார்த்த பிரகாரம் அவர்கள் படகுகளை அப்படியாக போய் கொண்டிருந்த போது நடுக்கடலில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது புயல் காற்று வீசும் பொழுதும் அவரோடு கூட தான் தேவன் இருந்தார். அந்த புயல் காற்று வரும்போது அந்த சீஷர்கள் புயல் காற்றிலே அப்படியாக சிக்கி கொண்ட போதும் அந்த தேவன் எங்கே இருந்தார்? அவர்களோடு கூட தான் இருந்தார். இந்த விசுவாசிகள் எங்கே இருந்தார்கள்? அந்த வார்த்தையின் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் இங்கே ஒரு அருமையான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள்
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அந்த ஜனங்களோடு கூட தேவன் இருக்கிறார். தேவன் இருப்பதை அறிந்த அந்த சீஷர்கள், பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் தேவன், அந்த சீஷர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கூட தான் ஒரு படவுல பத்து நிற்கிறாரு. ஆனா பிரச்சனை யாருக்கு வருது? அந்த சீஷர்களுக்கு பிரச்சனை வருதாங்க. நடுக்கடல், இறங்கி ஓட முடியாது, தரை இல்லை பக்கத்தில். நடுக்கடல்லாம் பார்த்துங்க, ஒரு அளவுக்கு தான் நீச்சல் அடிக்க முடியாது, அதுக்கு மேலே மூச்சு தண்ணி சாக வேண்டியது தான். நல்ல புயல் காத்து, பிரச்சனை, அவன் பேஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை, அவனால் அதை மேற்கொள்ளவே முடியாது, அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருக்கு? யார் வார்த்தையோடு இருந்தாலே அந்த விசுவாசிக்கு பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனை வராமல் இருக்க, தேவன் பக்கத்தில் இருக்கிறார், அவனுக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்கலாமே, சந்தோஷமா இருந்திருக்கலாமே, நல்லா ஹாப்பியா இருந்திருக்கலாம். அவன் எங்க, யாருக்கு பிரச்சனை வந்துச்சு? யார் வார்த்தையின் அருகில் இருந்தானோ அவனுக்கு தான் பிரச்சனை. நீங்க நல்லா கவனிக்கணும், வார்த்தை எங்கே இருக்குதோ அங்க பிரச்சனை தேடி வருது. புயல் காத்து வீசுது, இவன் நடந்து போகவும் முடியாது, வரவும் முடியாது, ஏன்னா இவன் நடுக்கடல்ல மாட்டினுக்கிறான். இப்பதான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த புயல் காற்று வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவர்களோடு கூட இருந்த தேவன் யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் காற்றையும் புயலையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், இயற்கைக்கு மேம்பட்ட தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர்களோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சிறு புயல் வந்தவுடனே அந்த விசுவாசிகள் மத்தியிலே ஒரு கலக்கம், அந்த விசுவாசிகள் மத்தியிலே ஒரு கலக்கம். ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? வார்த்தை இருக்கிறது பக்கத்தில், வார்த்தை அவரோடு கூட அங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நடுக்கடல் பயணத்திலே இவர்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. உடனே பயம், உடனே பயம். அவங்க இந்த வார்த்தையை எழுப்புறாங்க, தட்டி விடுறாங்க, சீக்கிரம் 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 ஏந்திருங்க ஏந்திருங்க, ஆண்டவரே ஏந்திருங்க ஏந்திருங்க. ஆண்டவருக்கே பயம் காட்ட விரும்பிட்டாங்க. உடனே ஆண்டவரே ஏந்திருங்க ஏந்திருங்க ஏந்திருங்க, புயல் காத்து அடிக்குது, நம்ம எல்லாம் மடிய போகிறோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஏன் இப்படி அற்ப விசுவாசிகளா இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு அற்ப விசுவாசியா இருக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தை உடனடியாக அந்த சரீரத்தில் இருந்த வார்த்தை எழுந்து சொன்னது, பயப்படாதே, பயப்படாதுங்க. அப்புறம் அப்படி ஏஞ்சி சொன்னார், காற்றே இறையாதே அமைதலா இரு என்று சொன்னார். அல்லேலூயா. காற்றை இறையாதே அமைதலா இரு என்று சொன்னார். சொன்ன உடனே அது நின்று போச்சு. அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் ஏஞ்சி என்ன பண்ணாரு? சும்மா டிஸ்டர்ப் பண்ணதை சைலண்டா இருந்தார். பிசாசுக்கு இவ்வளவுதான் ஆர்டர். பிசாசுக்கு என்ன பண்ணாரு? பிசாசு அந்த புயல் காத்தை அங்க வர வைக்கும் போது, சீஷர்கள் எல்லாரும் பயப்படும் போது, விசுவாசிகள் அங்க பயப்படும் போது, வார்த்தை சாதாரணமாக எழும்பி என்ன சொன்னது? அமைதியாயிரு, தொந்தரவு செய்யாத, அமைதியாருன்ட்டார். காற்றையும் புயலையும் பார்த்து அதட்டினார், அமைதியாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டார். உடனே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய நமக்கு, அன்றைக்கு தேவன் சரீரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் வார்த்தையாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களிடத்தில் வந்தாலும், உங்களுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு, நீங்கள் தப்பித்துக் கொள்ளாதபடிக்கு, நீங்கள் எங்காவது ஒரு சூழ்நிலையில் எனக்கூடிய அந்த நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு கூட பயணம் செய்வது ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு வியாதியை பார்த்து சொல்லலாம். எப்பேற்பட்ட பிசாசினுடைய எந்த ஒரு தந்திரமாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக எழுந்து நீங்கள் அப்படியாக நீ அமைதியாய் இரு என்று சொல்லி நீங்கள் அதட்டினீர்கள் என்று சொன்னால் அந்த பிசாசு அங்கே அடங்கி போவான். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பயணம் செய்கிறது.
நீங்கள் வார்த்தையோடு கூட பயணம் செய்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையோடும் வார்த்தை உங்களோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அடிக்கடி தன்னுடைய ஜனங்களிடத்தில், தன்னுடைய சீஷர்களிடத்தில் பயன்படுத்திய ஒரே வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பொறிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வலது பக்கமும் இடது பக்கமும் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. எது உன்னை சேதப்படுத்தாது? இந்த கொள்ளை நோயோ வியாதியோ எதுவுமே உன்னை தொல்லைப்படுத்தவே முடியாது. அதுக்குதான் தேவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்கார். யாரை தொல்லைப்படுத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரின் மீது அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்களை இந்த கொள்ளை நோயோ வியாதியோ தொல்லைப்படுத்தவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஜெயம் கொண்டவருடைய ரத்தத்தினாலே பூசப்பட்டவர்களாக இருக்கிறார். வாசல்களிலே நிலைக்கால்களிலே பூசப்பட்ட ஒரு வீடு, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசப்பட்ட வீடு, அப்படியாக அன்றைக்கு வந்த சங்கார தூதன் அந்த வாதைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த கூடாரத்துக்குள்ளாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் செய்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு 7 முத்திரைகளை திறந்து கொடுத்த அந்த ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்ட ஜனங்களுக்கு அது எப்பேற்பட்டதாக இருக்கும். தேவன் இன்றைக்கு நிலைக்கால்களிலே தன்னுடைய ரத்தத்தை அவர் பூசவில்லை. ஒரு வீட்டிற்குள்ளாக இருந்து ஒரு நிலைக்கால்களில் இருக்கக்கூடிய அந்த வாசல்களிலே போய் தேவன் அவர் தம்முடைய ரத்தத்தை அவர் பூசவில்லை. ஒரு மரித்து போன ஒரு மரத்தின் மீது தேவன் பூசவில்லை. ஆனால் அவருடைய ரத்தத்தை அவரை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆத்துமாவிலே அதை பூசினார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய இருதயத்துக்குள்ளாக அவருடைய ரத்தத்தை பூசி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு சொல்லப்பட்டது அந்த வசனம்? யார் வார்த்தையோடு பயணம் செய்கிறார்களோ, வார்த்தை யாரோடு பயணம் செய்கிறதோ அவர்களுடைய கூடாரத்தை தான் வாதை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தான் பொல்லாப்பு தொடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவனோட வார்த்தையோடு கூட பயணிக்கிற ஜனங்களுக்கு அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு நிச்சயமாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இந்த கடைசி நேரத்தில், இந்த உலகத்தின் கடைசி நேரத்தில் இந்த வாதையானது ஊற்றப்பட்டிருக்கிற வேளையிலே அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் இன்னும் நமக்காக பரிந்து பேசுகிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த கிருபை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் அன்றைக்கே சொன்னார், அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்முடைய பெயரை எழுதினார் என்று. அவர் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு பேனால இங்கு ஊத்தி அவர் எழுதல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் அவர் எழுதினார். ஏன் என்று சொன்னால் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது என்பதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்முடைய பெயரை அவருடைய ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதும் போதே நம்மை இரத்தத்தினாலே எழுதி, நிலைக்கால்களில் அல்ல, இரத்தத்தினாலே நம்முடைய பெயர்களை எழுதி நம்முடைய ஆத்மாவிலே அந்த இரத்தத்தினாலே அவரை அடையாளப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய விசுவாசிகளை எதனாலே அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொன்னால், நாம் வேதாமத்தை கையில் வைப்பதனாலோ அல்லது பாத்தீங்கன்னா ஜெபிப்பதினாலோ, ஒரு சபையில் சேர்ந்து கொள்வதனாலோ, இல்லை ஆராதனைகளில் பங்கு கொள்வதனாலோ தேவன் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. ஒரு விசுவாசியோடு தேவன் அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தை கண்டுதான் அவர் அடையாளப்படுத்துகிறார். நீங்கள் எங்கே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் எங்கே எப்படிப்பட்டவராக எந்த மாதிரியான நீங்கள் ஜீவியம் செய்து கொண்டிருந்தாலும் தேவன் அடையாளப்படுத்துவது ஒரே ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான், அது அவருடைய ரத்தத்தின் அடிப்படையில் தான். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு அப்படியாக
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது அப்படியாக சிந்தப்பட்டு அவற்றைக்கு பாவ நிவாரண பலியாக அங்கே கொடுக்கப்பட்டது. நீ பாவம் செய்தவன, அதாவது ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் மட்டுமாக என்ன நடந்தது என்று சொன்னால் எல்லோருமே ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்திக் கொண்டு வந்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது ஒரு மனிதனுடைய பாவத்தை அது போக்கவில்லை, அது மூடினது. தற்காலிக டெம்பரவரியாக அது இருந்தது. ஏன் அந்த ஆட்டுக்குட்டி அங்கு வைத்தார் என்று சொன்னால், ஒரு மிருகத்தின் ரத்தமானது மனிதனோடு தொடர்பு கூடியது அல்ல. ஆனால் ரத்தம் பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ அது பாவத்தின் வழியாக வராமல், அது மிருகத்தினுடைய ரத்தமாக இல்லாமல் அது மனிதனுக்கு இணையான ஒரு ரத்தமாக அங்கு உண்டாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது என்ன செய்தது என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளாகட்டும் அல்லது எல்லா தேவனுடைய பிள்ளைகளாகட்டும் எல்லாரையுமே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாவத்தை மூடினது. அதே போன்று அவர்கள் எல்லோருமே கல்லறையிலே கொண்டு போய் வைத்தது. கல்லறையிலே வைத்து எல்லா ஜனங்களோடு கூட அவர்கள் இருக்கும்படியாகத்தான் அது வைத்திருந்தது. பாவிகள் எங்க இருந்தாங்களோ அங்கதான் யார் இருந்தது? பழைய ஏற்பாட்டில் மரிச்சவங்க எல்லாருமே பாவிகள் எங்கே இருந்தார்களோ அங்கே தான், பாவிகள் மரித்தா எங்க போறாங்களோ அங்கே தான் வந்து இது பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. பாவிகள் எங்க இருக்கிறாங்களோ அங்கே தான் இந்த பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அது எப்படி சகோதரனே நம்ப முடியும்? பாவிகள் இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் இருப்பார்களா? அப்படி நம்ம பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழாக இருந்தவருடைய ஒருவருடைய பாவம் கூட அங்க வெளியே போல. அல்லேலூயா. பாவி எப்படி இருந்தானோ அதே போலதான் இவனும் இருக்கான். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாவத்தை போக்கவில்லை, அதை மூடினது. இப்ப இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொருள் இருக்கு, இந்த பொருள் என்ன பண்றேன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா இப்படி வச்சு மூடிச்சு. ஆனா இதை இப்படி தூக்கி பார்த்தா இது உள்ள என்ன இருக்கு? அந்த பொருள் இங்கே தானே இருக்கு. இதனாலதான் எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கல்லறையிலே நித்திரை செய்ய வேண்டியதாக இருந்தது. பாவிகள் எப்படியோ அப்படியே இந்த பரிசுத்தவான்களும் அங்கே நித்திரை செய்ய வேண்டியதாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் எல்லாருமே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழாக பாவத்தின் தன்மையோடு கூட தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ என்ன பண்ணுச்சு? இது நேரம் வந்த உடனே இதை எடுத்துருச்சு. இதை எடுத்து பார்த்தாங்க, பாவமே காணோம். ஏனென்று சொன்னால் அது மூடவில்லை, அது நீக்கிறது முற்றிலுமாக. ஏனென்று சொன்னால் அந்த வெண்மையாக்கும் திரவத்தில் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும், எவ்வளவு ப்ளூவாக இருந்தாலும், எவ்வளவு ரெட்டாக இருந்தாலும், அந்த வெண்மையாக்கும் திரவத்தில் எந்த பொருள் விழுந்தாலும், எப்பேற்பட்ட அது காரியமாக இருந்தாலும், அந்த நிறமாக இருந்தாலும், அந்த வெண்மையாக்கும் திரவத்தில் விழும்போது அது வெண்மையாக மாறிவிடும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வெண்மைதான் மூல கலராக இருக்கிறது. அப்படியாக இந்த பாவத்தின் தன்மையானது அங்கே போக்கப்படாமல், நீக்கப்படாமல் அது மூடினதனாலே பாவிகளோடு கூட அந்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ஒரு நாள் சவுல் அப்படியாக ஒரு சூனியக்காரத்தில் போனான். சூனியக்காரத்தில் போய் அவன் கேள்விப்படுறான், இந்த மாதிரி வந்து ஒரு சூனியக்காரிக்கிறா ஆவிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, நன்றாக கவனிக்கணும், ஆவிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபரிடத்துல போய் சவுல் என்ன பண்றான்? வேஷம் போட்டுன்னு மாறு வேஷத்தில் போய் அந்த சூனியக்காரிகிட்ட போய் கேட்குறான், ஏம்மா சாமுவேல்னு எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அந்த சாமுவேல்னு ஒரு மனுஷன், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணா, யார் சாமுவேல் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை ஊதினவனுமே மேலே வராரு சாமுவேல். பாதாளத்திலிருந்து யார் வருது? இந்த பூமியின் தூள்லேருந்து சாமுவேல் வந்து நிற்கிறார். யார் வர வச்சுது? சூனியக்காரி வர வைக்கிறார். யார் அவ வர வைக்கணும்? மந்திரத்தை வச்சு பாவிகள் மரித்தவர்களை, பேய் பிசாசுகளை வர வைக்கிறவங்க, அந்த ஆவிகளோடு கூட தொடர்பு கொண்டு பேசுறவங்க. அவ என்ன பண்றா? யார வர வைக்கிறா? ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அவ வர வைக்கிறா. அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும் பாருங்க. ஒரு சூனியக்காரி வர சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வரான், எழும்பி வர சொல்றான். அப்போ அந்த சூனியக்காரிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பார். பிசாசானவன் எல்லாரையுமே இங்க கட்டி வைத்திருந்தான். ஏனென்று சொன்னால் அந்த ரத்தம் சிந்தப்படாமல் ஒருவனையும் அவன் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த ரத்தம் வந்து அந்த ரத்தம் தான் கிரயமானது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிரயம் கிடையாது. அதனால எல்லாருமே யாருடைய கட்டுக்குள்ளாக இருந்தார்கள்?
பிசாசினுடைய கட்டுக்குள்ளாக இங்க கட்ட வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் அங்க விடுவிக்கிற யாருமே இல்ல. அதனால்தான் யோபு தான், என்னை விடுவிப்பவர் எங்கே, என்னை இந்த பாவத்திலிருந்தும் எல்லா விதமான காரியத்திலிருந்தும் என்னை விடுவிப்பவர் எங்கே, மரித்தால் நான் எங்கே போவேன், என்னை அதிலிருந்து விடுவிப்பவர் யார், யார் விடுவிக்க முடியும், இந்த கட்டுகளிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார், இந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று சொல்லி எல்லாருமே ஒருவரை எதிர்பார்த்தார்கள். எங்களுக்கு என்றாகிலும் ஒரு நாள் ஒரு மீட்பு உண்டு, எங்களை மீட்க போகிற ஒருவர் உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் நான் அவரை பார்ப்பேன், ஒரு நாள் பார்ப்பேன். பிசாசே, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது, என் மீட்பு கூட எனக்கு தெரியும். அப்போ இந்த பிசாசுகள் கட்டி அங்க வச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க வந்து நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எல்லாருமே இங்க இருந்தாங்க, பரதேசிக்குள்ள எல்லாருமே இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த பாவத்தை அவர் மூடவில்லை, அதை நீக்கி பாவிக்கும் விசுவாசிக்கும் வேறு பிரித்தலை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் என்ன செஞ்சது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வேறுபாடுகளை உருவாக்கியது. அதிலிருந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த நாட்களிலிருந்து நரகத்துக்குள்ளாக எந்த ஒரு பரிசுத்தவானும் உள்ள போக முடியாது. எந்த ஒரு பரிசுத்தவானும் பூமியின் மேலே உலாவுவது கிடையாது. இந்த பூமிக்குள்ளாக ஒரு சரீரம் சுற்றி கொண்டிருக்குமானால், ஒரு ஆவியானது சுற்றி கொண்டிருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் பரலோக பிரஜைகளாக இருக்க முடியாது. அதனால்தான் தேவன் வந்து பிரிச்சு காமிச்சார். அன்றைக்கு ஒரு சூனியக்காரனால் சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்பி வர பண்ணினது போன்று இன்றைக்கு ஒரு பரிசுத்தவானை சூனியக்காரிகளால் கொண்டு வர முடியாது. ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரதீசியை காலியாக்கி விட்டது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுச்சு? பரதீச காலி ஆயிடுச்சு. இனி மரித்தால் அடுத்த கணமே அவன் ஒரு உயிர்த்தெழுத சரீரத்தை அவன் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக பிரவேசித்து விடுவான். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தீர்க்கதரிசி மூலமாக கிடைத்த வெளிப்பாடாகும். நாம் மரித்தால் ஒரு கட்டுக்கதையாகி ஒரு ஆவியாக ஒரு சரீரத்தை கொண்டோ நாம் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருப்பதில்லை. நாம் மரித்த அடுத்த 5 நிமிடத்தில் தொட்டு உணரக்கூடிய ஒரு சரீரத்தில் நாம் பரலோகத்தில் என்றென்றுமாக ஜீவித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. இந்த நிச்சயத்தை தேவன் 7 முத்திரைகளை திறந்து கொடுத்த வல்லமையுள்ள தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், தன் மனைவியாகிய ஏவாளை ஆதாம் அறியாதிருக்கும் பொழுது 2 சம்பவம் நடக்குது வேதத்தில். தன் மனைவியாகிய ஏவாளை ஆதாம் அறியாதிருக்கும் பொழுது அவள் பிசாசினோடு கூட ஒரு பிள்ளையை அவள் அப்படியாக பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். பிசாசோடு தொடர்பு கொண்டு என்ன பண்ணிட்டா? அவள் வந்து கருவடைஞ்சிட்டா. ஆதாம் அவளை அறியவில்லை. அறியாததற்கு முன்பாகவே அந்த காரியம் இருந்து முதலாம் ஆதாமுக்கு பிறந்த குழந்தை அங்க பார்க்கும்போது அவனுக்கும் ஏவாளுக்கு பிறந்த குழந்தை காயின் இல்லை. ஆதாம் தன் மனைவியை அறிவதற்கு முன்பாகவே பிசாசினால் நிழலிடப்பட்டு விட்டாள். அல்லேலூயா. அதுதான் காயினாக இருந்தது, அதுதான் பிசாசினுடைய சந்ததியாக இருந்தது. அதே போல யோசேப்பு தன் மனைவியாக மரியாளை அறிவதற்கு முன்பாகவே பரிசுத்தாவியினாலே நிழலிடப்பட்டால் அதுதான் கிறிஸ்துவாக இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், ஆதாம் தன் மனைவியை அறியாதிருக்கும் போது ஏவாள் பரிசுத்தாவியினாலே அவள் கர்ப்பவதியாக வேண்டியது கடமையாக இருந்தது. ஆனால் அவளோ பிசாசினாலே கர்ப்பவதியானாள். அவள் கொண்டு வந்த வித்து அது பிசாசாக இருந்தது, நாகரிகமாக இருந்தது, அது அவிசுவாசமாக இருந்தது, பாவத்தை வெளியே கொண்டு வந்தாள். அவள் அப்படியாக விரோதம், குரோதம், எரிச்சல், கோபம் இது எல்லாவற்றையும்
சகோதர சிநேகத்தை குலைத்தல், இது போன்ற எல்லாவித தன்மைகளும் உடைய, பிசாசினுடைய தன்மைகளை உடைய ஒரு நபரை ஏவாள் அப்படியாக சாத்தானால், அங்கே சர்ப்பம் என்னக்கூடிய நபருக்குள்ளாக இருந்த அந்த சாத்தானால் அவள் நிழலிடப்பட்டு அங்கே வஞ்சிக்கப்பட்டு என்ன கொண்டு வரா? உலகத்திற்கு பாவத்தையும் கொடூரத்தையும் கொண்டு வருகிறாள், மரணத்தை வெளியே கொண்டு வருகிறாள். மரணம் எப்படி வந்தது? பிசாசு ஏவாள் மீது நிழலிட்டதனாலே, அவள் கர்ப்பவதி ஆனதனாலே அங்கே மரணத்தை கொண்டு வருகிறாள். ஆனால் யோசேப்பு தன்னுடைய மனைவியாகிய மரியாளை அறிவதற்கு முன்பாக பரிசுத்தாவினால் நிழலிடப்பட்ட பிறகு அவள் என்னத்தை கொண்டு வந்தாள்? அவள் ஜீவனை பிறப்பிக்கத்தக்கவளாக இந்த உலகத்திற்கு ஜீவனை கொண்டு வரும்படியான ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாள். அதுதான் கிறிஸ்துவாக இருக்கிறது. அவள் ஏவாள் வார்த்தையை அவிசுவாசித்ததினாலே, தேவனுடைய வார்த்தையை ஏவாள் அவிசுவாசித்ததினாலே அவள் பிசாசினாலே நேரிடப்பட்டு கருவை உண்டாக்கி உலகத்திற்கு மரணத்தை விளைவித்தாள். ஆனால் மரியாளோ, அங்கே யோசேப்பு அறியாத அந்த மரியாளோ என்ன செய்தாள் என்று சொன்னால், அந்த தூதர் மூலமாக வந்த செய்தியை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்ததினாலே அவள் உலகத்திற்கு ஜீவனை கொண்டு வந்தாள். இதுதான் ஆதியாகமத்தில் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தது. சொல்ற காரியங்கள் புரியுதுங்களா? முதலாவது, தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்ததால் ஏவாள் என்ன செஞ்சா? பிசாசினாலே நிழலிடப்பட்டு ஒரு குழந்தையை உள்ள கொண்டு வந்தா. அதுதான் காயினாக இருக்குது. அவங்க தான் கோபம், எரிச்சல், பாவம், மரணம் எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்குது. ஆனால் இங்கேயோ மரியாள் என்ன செய்யறா? அதே போல ஸ்தானம் தான். நன்றாக கவனிக்கிறோம். இவனும் மனைவி அறியல, யோசேப்பும் தன் மனைவியாக மரியாள் அறியல. ரெண்டு பேருக்கும் இருக்கிற இன்சிடென்ட் தீர்க்கதரிசி தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். ஒருவள் அங்கே தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்தால், ஒருவளோ தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதனால அவள் ஜீவனை வெளியே கொண்டு வந்தாள். தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படியாக நம்மிடத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், பிசாசு எந்த விதமான சூழ்நிலையும் உங்களுடைய ஜீவத்தை கெடுக்கும்படியான காரியத்தை அவன் கொண்டு வந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவராக இருங்கள் என்று சொல்கிறார். ஒரு காலம் இந்த செய்தியை அவிசுவாசிக்காதீர்கள். அதனால தான் அவர் ஆரம்பத்தில் சொல்கிறார், ஒளி நாடா என்ன சொல்கிறதோ அதை மாத்திரம் கேளுங்கள், வேறொன்றையும் கூறாதிருங்கள், வேறொன்றையும் விசுவாசிக்க வேண்டாம். இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்த வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டாம். வேதாகமம் என்ன சொல்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு மாற்று வழியை நீங்கள் உருவாக்க வேண்டாம், இரண்டாம் தனையான வழியை நீங்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே தேவனுடைய வார்த்தையை அப்படியாக தீர்க்கதரிசி மூலமாக அங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட வார்த்தையினால் தான் சுற்றப்பட்டவராக இருந்தார். முதலாவது நாம் மோசேயை பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா? முதலாவது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிவதற்கு முன்பாக பிசாசின நிழலிடப்பட்டு அவள் கர்ப்பவதி ஆனதனாலே உலகத்திற்கு பாவம், வியாதி, மரணம் எல்லாமே உள்ளே பிரவேசித்தது. இந்த பூமி பாவத்துக்கு அடிமையாகினது. இந்த முழு சிருஷ்டியும் பாவத்தின் கீழாக ஜீவிக்க வேண்டியதாக, மரணம் வர வேண்டியதாக, எல்லா ஜீவராசிகளும் மரணத்தை அப்படியாக அது எல்லாவற்றுக்கும் மரணம் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் மறுபடியுமாக யோசேப்பு தன் மனைவியை அறியாது இருக்கும் பொழுது மரியாளை அப்படியாக பரிசுத்தாவியானவர் நிழலிட்ட போது அவள் ஜீவனை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தது பார்க்கிறோம். இதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஒருவள் வார்த்தையை அவிசுவாசித்தால் ஒருவள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஜீவனை பிறப்பிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. நீங்கள் வார்த்தை ஒன்றையும் நீங்கள் அவிசுவாசிக்க கூடாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய வார்த்தை எப்படி வழிநடத்துகிறதோ அப்படியாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படியாக சொல்லுகிறார். மோசே அக்கினி சம்பத்தினாலே சுற்றப்பட்டவனாக இருந்தான். மோசே அவனை சுற்றி என்ன இருந்தது? அக்கினி சம்பத்தினாலே சுற்றப்பட்டவனாக இருந்தான். அவன் ஒரு நாள் அந்த எரிகிற முட்செடியில போய் அக்னி சம்பத்தை போய் சந்தித்தான். எரிகிற முட்செடியிலே அக்னி சம்பத்தை போய் சந்தித்தான். சந்தித்து அங்கிருந்து தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவனை சுற்றிலும் அக்னி சம்பம் பிரகாசிக்க தொடங்கி விட்டது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். சொல்றது புரியுதுங்களா? அங்கே முதல்ல என்ன பண்றான்? அங்க முட்செடியில அக்னி சம்பம் எரிகிறதை இவன் பார்க்கிறான். இவன் ஆடு மேய்ச்சிருக்கிறான். ஆடு மேய்ச்சிருக்கும் போது மலையில பார்க்கறான். அந்த மலையில ஒரு முட்செடி அப்படியாக அந்த முட்செடி மேல எரியுறதை பார்க்கறான். அந்த முட்செடி கருகல.
இவன் தூரம் இருந்து பார்க்கறான், ஐயோ என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு முச்செடி மேல அக்னி ஸ்தம்பம் அப்படியாக பிரகாசிக்குது, அக்னி எரியுது, ஆனா முச்செடி எரியலையே, கருகலையே, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, நான் போய் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி கிட்ட போனான். அவன் அப்படியாக கிட்ட போய் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அப்படியே கிட்ட போகும்போது ஒரு சத்தம் சொல்லுது, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம், முதலாவது நீ என்ன செய்ய, உன் பாதரட்சியை கழற்றி போடு என்று சொன்னார். அவன் உடனே சொல்லிருக்கலாம், ஐயா இந்த இடத்துல வர வழியெல்லாம் ஒரே கல்லு முள்ளாக்குது, எனக்கு செரு போட்டதான் கரெக்டா இருக்கும், வேணா நான் தலப்பா கட்டிக்கிறேன், இந்த தலப்பா உனக்கு அவுத்து வச்சுட்டா அப்படி என்று சொல்லியிருந்தா அப்படி இருக்கும். அவர் தேவன் என்ன சொன்னார், நீ உன் காலில் இருக்கக்கூடிய பாதரட்சி கழட்டி போடுனார். வேற எதுவும் சொல்ல, உன் தள்ள இருக்கிற தலப்பாவை கட்டி சொல்ல, உன் தள்ள இருக்கக்கூடிய தொப்பியை எடுத்து வைன்னு சொல்ல. அவர் என்ன சொன்னார், உன் காலில் இருக்கக்கூடிய பாதரட்சியை அவிழ்த்து போடு என்று சொன்னார். உடனே என்ன பண்ணா, பாதரட்சி அவுத்து போட்டான். அங்க போய் பாதரட்சி அவுத்து போட்டுட்டு தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படி முழுட்டாக தன்னை முழங்கால் படியிட்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு மோசே அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கப்பட அப்படியாக எகிப்துக்கு செல்லும் பொழுது அங்கே அவனை சுற்றிலும் என்ன இருந்தது சொன்னால், முச்செடியின் மீது எந்த அக்னி ஸ்தம்பம் பிரகாசித்துக் கொண்டிருந்ததோ அதே அக்னி ஸ்தம்பம் மோசேயை சுற்றிலும் மோசேயின் மீது எரிந்து கொண்டிருந்தது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அல்லேலூயா. இந்த அக்னி ஸ்தம்பமானது அவனை சுற்றிலும் பிரகாசித்ததினாலே, இந்த அக்னி ஸ்தம்பமானது அவனை சுற்றிலும், அந்த முச்செடி எப்படி எரியாம அப்படியாக அந்த முச்செடி மேலே இருந்து அந்த அக்னி ஸ்தம்பம் பிரகாசித்து எப்படி தேவனுடைய வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசி பேசினதோ அந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதினாலே அவன் அந்த அக்னி ஸ்தம்பமாக மாறி போனதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் அந்த அக்னி ஸ்தம்பத்தை ஏற்றுக்கொண்ட அந்த முச்செடியை போல அந்த அக்னி ஸ்தம்பத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அங்கே நின்று கொண்டிருந்தான், ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே நின்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி மேலே அக்னி ஸ்தம்பம் அங்கே நின்று கொண்டிருந்தது. ஆனால் மோசே அந்த தேவன் அல்ல, ஆனால் அந்த தேவன் மோசேக்குள்ளாக இருந்தார். அந்த மோசே தான் வண்டுகள் உண்டாக கடவுது என்று சொன்னான் ஜனங்கள் மத்தியிலே. ஆனால் வண்டுகளை உண்டாக்கியது மோசேக்குள்ளாக இருந்து மோசேவை சுற்றிலும் பிரகாசித்த அந்த அக்னி ஸ்தம்பமாக அது இருந்தது. தேவன் அங்க பெரிய உடன்படிக்கை என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, மோசே உன் சரீரத்தை கூட நான் உனக்குள்ளாக இருந்த ஆளுகை செய்ய போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. மோசே இதுவரைக்கும் நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாய், அது நீ, இஸ்ரவேலை மீட்கிறவர் நான், என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பாடி இல்லை, எனக்கு ஒரு சரீரம் இல்லை, ஆனால் இந்த ஜனத்தோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு சரீரம் தேவை. நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், நீ எனக்கு ஒப்புவி என்று சொன்னார். அதே சம்பவம் தான் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் இடத்திலும் அந்த அக்னி ஸ்தம்பம் வந்து பேசியது. அந்த வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படிந்தார். அந்த அக்னி ஸ்தம்பத்தினால் இவர் சுற்றப்பட்டிருந்தார். அந்த அக்னி ஸ்தம்பம் பிரணாம் அல்ல, பிரணாமை சுற்றிலும் அந்த அக்னி ஸ்தம்பம் இருந்தது, பிரணாமுக்குள்ளாக அந்த அக்னி ஸ்தம்பம் இருந்தது. ஏன் அந்த அக்னி ஸ்தம்பம் அவரை வந்தது என்று சொன்னால், நம்மை எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு அழைத்துக் கொள்ளும்படியாக தேவன் அந்த தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு ஒரு சரீரம் இல்லை, அந்த சரீரத்துக்கு நம்மளுக்கு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரமாக பிரணாமை நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன், நீ எனக்கு ஒப்புவி, நான் உனக்குள்ளாக இருந்து என் ஜனங்களை நான் மீட்டுக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி கடைசி காலத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ள என்ற செய்தியில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், அந்த நதிக்கரையிலே பிரதிச்சயமானது நான் அல்ல, அது தேவன். அந்த அக்னி ஸ்தம்பம் நான் அல்ல, ஆனால் அவர் என் மூலமாக உங்களிடத்தில் பேசும்படியாக நான் என்னை அவருக்கு விட்டு கொடுத்து விட்டேன். இந்த காரியங்கள் எல்லாம் செய்வது அவர், நான் அல்ல. இந்த காரியங்களை செய்யும் போது நான் அவர் அருகில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயாக இருக்கிறார்கள், தேவனுடைய சத்தமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மிகவும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மோசேயை சுற்றிலும் அந்த அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அந்த அக்னி ஸ்தம்பம் என்ன செய்தது என்று சொன்னால், அங்க எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மோசே செய்வது போல் தான் இருந்துச்சு. மோசே தான் சொன்னார், வண்டுகள் உண்டாக கடவுது, பேன் உண்டாக கடவுது, தவளை உண்டாக கடவுது. நம்ம அங்கே மோசே தான் சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் மோசே தான் பார்த்தார்கள்.
ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த மோசேயை சுற்றிலும் அந்த அக்கினி ஸ்தம்பம் அங்கே இருந்தது என்று சொல்கிறார். அந்த மோசைக்குள்ளாக அந்த அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. ஏனென்று சொன்னால், சிருஷ்டிப்பு என்பது தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். எந்த மனிதனாலும் சிருஷ்டிக்க முடியாது, எந்த தீர்க்கதரிசியாலும் சிருஷ்டிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சிருஷ்டிகர் ஒரே ஒருவர் தான் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், பிசாசினால் ஒன்றையும் சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டித்தவர்களை தாறுமாறாக்க செய்ய முடியும். அவனால் தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதை அவன் ஒன்னா அழிக்க முடியுமே தவிர, தாறுமாறாக்க முடியுமே தவிர, அவனாலே ஒன்றையுமே சிருஷ்டிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராக இருக்கிறார். மீதி எல்லாமே சிருஷ்டியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பிசாசும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் தான். அல்லேலூயா. பிசாசு பிசாசாக மாறுவதற்கு முன்பாகவே அவன் ஒரு தூதனாக இருக்கும்போது அவனை உண்டாக்கியதும் தேவன் தான். ஏனென்று சொன்னால், தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகராக இருக்கிறார். அதேதான் இங்கே மோசே சிருஷ்டிகன் அல்ல, மோசேக்குள்ளாக இருந்து வண்டுகளை உண்டாக்கடுவது என்று சொன்னாரே, அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் ஒரு நாளிலே சரீரமாக மாறியது. அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் ஒரு நாளிலே சரீரமாக இருந்தது. அந்த சரீரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டது. இந்த பூமியில இயேசுவாக அங்க வெளிப்பட்டது. பிசாசு வந்தாங்க வந்து கேட்கிறான், அப்படியாக வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது, உம்மை குறித்து இப்படி எழுதிக்கிறது, இந்த கற்கள் எல்லாம் அப்பங்களாக மாற்றும்படி செய்யும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, அவரும் கூட இயேசுவாக வந்த அந்த வார்த்தையும் கூட எதன் பின்னாலே மறைந்து கொண்டது என்று சொன்னால், அவரை குறித்து அவர் சொன்ன வார்த்தையின் பின்னாலே அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. தன்னை எதனாலே திரைமறைத்துக் கொண்டிருந்தார்? வார்த்தையின் பின்னாலே தன்னை திரைமறைத்துக் கொண்டார். அவர் தன்னை பாத்தீங்கன்னா, ஏன்னு சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு வார்த்தையை காட்டிலும் சிறந்த ஒரு அரண் எதுவுமே இல்லை. வார்த்தையை காட்டிலும் சிறந்த அரண் எதுவுமே கிடையாது. நம்மை பாதுகாக்கும்படிக்கு வார்த்தையை காட்டிலும் சிறந்த அடைக்கலம் நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் இயேசுவானவர் கூட என்ன செய்தார் என்று சொன்னார், தன்னை வார்த்தையின் பின்னாலே தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார். பிசாசு பலவிதமான சோதனையை அவருக்கு கொடுக்கப்படும் போது கூட அவர் பிசாசினிடத்திலே சொன்னார், எழுதியிருக்கிறதே என்று அவருக்கு வார்த்தையே சுட்டி காண்பித்தார். அங்கே ஏவாள் அப்படியாக அந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்காமல் விழுந்து போனதை பார்க்கிறோம். ஆதாம் வார்த்தையை சுட்டி காண்பிக்காமல் அங்கே விழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசுவோ வார்த்தையை கொண்டு அவர் ஜெயம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அக்கினி ஸ்தம்பம் மோசேக்குள்ளாக இருந்து நாம் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம். அந்த வண்டுகள் உண்டாக கடவுது என்று சொன்னது மோசே அல்ல, ஆனால் ஜனங்களுடைய பார்வைக்கு அது மோசேவாக தெரிந்தது. ஆனால் அதுவோ அதே அக்கினி ஸ்தம்பமாகிய இயேசுவாக அது இருந்தது. அது மறுபடியுமாக இயேசு என்ற சரீரமாக அந்த அக்கினி ஸ்தம்பம் மாறும் பொழுது அது என்ன செய்தது? அது 5 அப்பங்களை 5000 பேருக்கு அது பகிர்ந்து கொடுத்தது பார்க்கிறோம். அல்லேலூயா. அது 5000 பேருக்கு, அது 5000 பேருக்கு அது பகிர்ந்து கொடுத்ததை பார்க்கிறோம். அங்கே தேவன் அங்கு சிசித்ததை பார்க்கிறோம். அதே வல்லமையுள்ள தேவன் தான் இந்த கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் எனக்கூடிய அந்த சகோதரனுடைய சரீரத்தை சுற்றிலும் அந்த அக்கினி ஸ்தம்பம் பிரகாசித்தது. அந்த அக்கினி ஸ்தம்பமாக அங்கே பிரணாம் அங்கே காட்சியிலே ஜனங்களுக்கு முன்பாக அது பிரணாம் செய்வது போல தான் தெரிந்ததை தவிர, ஆனால் பிரணாம்குள்ளாக இருந்த அக்கினி ஸ்தம்பம் தான் அதை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது பிரணாம் அல்ல, பிரணாம் கொண்ட அக்கினி ஸ்தம்பம் அதுதான் அணில்கள் இல்லாத இடத்திலே உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அது உண்டாயிற்று. அல்லேலூயா. அணில்கள் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அது உண்டாயிற்று. அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் அங்கே பனிப்புயல் உருவாகும் போது, பனிப்புயலே நீ உன்னிடத்துக்கு திரும்பி போய் என்று சொன்ன உடனே அங்கே பனிப்புயல் திரும்பி சென்று அங்க வெயில் அடித்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அது அதே மாறாத அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறது. மோசே அக்கினி ஸ்தம்பத்தினாலே சுற்றப்பட்டவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்டவராக இருந்தார்.
தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமும் அக்கினி ஸ்தம்பத்தினாலே சுற்றப்பட்டவராக இருந்தார். அந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய மனவாட்டியும் அக்கினி ஸ்தம்பத்தினாலே சுற்றப்பட்ட வெகுமதியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்திலே தேவன் ஒரு சுற்றப்பட்ட வெகுமதியாக, அன்றைக்கு ஒரு கந்தையினால் சுற்றப்பட்ட வெகுமதியாக அங்கே இருந்தார். ஆனால் இன்றைக்கு பிரணாம் எனக்கூடிய சரீரத்தினாலே சுற்றப்பட்ட வெகுமதியாக வந்த தேவன் தாமே மனவாட்டியை தம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர் சுற்றினார். நம்ம ஒரு கந்தையில தாம் சுற்றப்பட்டவர்கள் அல்ல, ஒரு சரீரத்தினாலே சுற்றப்படவில்லை. மோசே எப்படியாக அக்கினி ஸ்தம்பத்தினாலே சுற்றப்பட்ட ஒரு வெகுமதியாக இருந்தாலோ, எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்ட ஒரு வெகுமதியாக இருந்தாரோ, எப்படி தீர்க்கதரிசி பிரணாம் அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்ட ஒரு வெகுமதியாக இருக்கிறாரோ, அதே போலதான் நாமும் அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்ட வெகுமதிகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த செய்திக்கு தலைப்பே அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்ட வெகுமதியாக மனவாட்டி இருக்கிறார். அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்ட வெகுமதி தான் மனவாட்டியாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை அது உலகங்களை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அக்கினி ஸ்தம்பம் இந்த காரியங்களை செய்யும். எந்த அக்கினி ஸ்தம்பமானது அப்படியாக செய்யும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறது. அதுதான் மோசே இடத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் பார்த்த காரியங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் நம்மோடு கூட அவர் பயணம் செய்தவராக இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு சொல்ற முதல்ல அந்த கதையை நான் சொன்னேன். சீஷர்களோடு கூட அவர் பயணம் செய்த போது சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிராக இருந்த போதும், அவர்களுடைய காட்சிகள் அங்கே எதிராக இருந்த போதும், அவர்கள் தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத போதும் தேவன் அவர்களோடு கூட அங்கு பயணம் செய்ததை பார்க்கிறோம். தேவன் அவர்கள் கூட இருந்ததினாலே, அவர்கள் தேவனோடு கூட இருந்ததினாலே அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய வார்த்தையை எடுத்து, இந்த அதிகாரத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது அதே வார்த்தையின் அதிகாரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து நமக்கும் அவர் தேவனாய் இருந்து நம்முடைய சூழ்நிலைகளை அதட்டுவார், அதட்டி அதை நிறுத்துவார். நாம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வார்த்தை உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது, நீங்கள் வார்த்தையின் பட்சத்தில் இருக்கும்போது, அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னார், பிசாசு எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், அவன் எந்த மாதிரியான வியாதியின் ரூபத்தில் இருந்தாலும், அல்லது சூழ்நிலையின் ரூபத்தில் இருந்தாலும், அல்லது எந்த விதமான கட்டுகளின் ரூபத்தில் இருந்தாலும், அவனை பார்த்து நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது வார்த்தையின் அதிகாரத்தில் உள்ள வல்லமை, அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உங்களால் பார்க்க முடியும். வார்த்தையின் அதிகாரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அது உங்கள் மூலமாக கிரியை செய்வதை உங்களால் காண முடியும். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை மார்க் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த வார்த்தையின் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வார்த்தையை முற்றிலுமாக நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்காமல் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவர்களாக, ஜீவனை பிறப்பிக்கிறவர்களாக, அந்த மரியாதை போன்று நீங்கள் இந்த உலகத்துக்கு ஜீவனை கொண்டவர்களாக, உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படும் ஜீவனை கொண்டு வருவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அநேகர் ரட்சிக்கப்படக்கூடிய ஜீவனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் அந்த அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையோடு பயணம் செய்வர்களாக இருக்க வேண்டும். வார்த்தை உங்களோடு பயணம் செய்ய இன்றைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக, உங்களிடத்தில் ஒளி நடக்கல் மூலமாகவும், செய்தி புத்தகத்தின் வாயிலாகவும் உங்களுடைய கரங்களிலே தேவன் வந்திருக்கிறார். இந்த நடுக்கடலை போன்ற இருட்டான சூழ்நிலை உடைய இந்த உலகத்தின் மத்தியில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களோடு கூட வார்த்தை பயணம் செய்யும்படியாக உங்களிடத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக அளிக்கப்பட்ட வார்த்தை, அந்த அக்கினி ஸ்தம்பத்தின் வார்த்தை
உங்களுடைய கரங்களிலே ஒளிநாடாக்கள் மூலமாக செய்தி புத்தன் வாயிலாக உங்களுடைய வீடுகளிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் படவிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு ஏதாவது பிசாசினுடைய தொந்தரவு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசு உங்களோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த செய்திக்கு முன்பாக கேன்சர் வியாதி முதற்கொண்டு நிற்காது என்று சொல்லியிருக்கிறார். இந்த செய்திக்கு முன்பாக கேன்சர் வியாதி முதற்கொண்டு நிற்காது என்று சொல்கிறார். நீங்கள் மாத்திரம் இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது. பிசாசினுடைய எந்த ஒரு காரியமும் உங்களுடைய ஜீவியத்திற்கு முன்பாக அது நிற்காது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணம் செய்யுங்கள். சூழ்நிலை எப்படி ஆயினும், எந்த விதமான காரியங்கள் ஆயினும், நிச்சயமாக தேவன் அதை மாற்றி போடுவார். ஏனென்று சொன்னால், நிச்சயமாக நான் வேறொரு காரியத்தை எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பயப்படாமல் பயணம் செய்யும்படியாக, இந்த வாழ்க்கையை பயப்படாமல், நம்முடைய ஜீவிய காலத்தை பயப்படாமல், நாம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளும்படியான ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது நிச்சயமாக அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய அந்த அக்கினி ஸ்தம்பத்தினால் சுற்றப்பட்ட வெகுமதியாக மணவாட்டி இருக்கிறார். முதலாம் மணவாட்டியாக தீர்க்கதரிசி பிரணாம் எப்படி அக்னி சம்பத்தினால் சுற்றப்பட்டிருந்தாரோ, அதே போல நாமும் அதே அக்னி சம்பத்தினால் சுற்றப்பட்டிருக்கிறோம். நாம் பேசும்போது காரியம் நிகழ்ந்திடும். ஒரு பாட்டு கூட சொல்லியிருக்கிறது, நாம் பேசும்போது காரியம் நிகழ்ந்திட தேவன் தம்முடைய வார்த்தையை பிரணாம் மூலமாக அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் பேசும்போது காரியம் நிகழ்ந்திட, எப்படி அந்த காலத்தில் எப்படியாக தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும்போது அந்த அந்நியர்கள் உண்டாக்குறது என்று உண்டாயிற்றோ, அதே போன்று சிருஷ்டிக்கும் வல்லமையை நமக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஏற்ற நேரத்திலே நமக்கு தேவன் நம் மூலமாக எதை செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்வார். அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் வார்த்தையோடு கூட பயணம் செய்தவர்களாக, பயப்படாதவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் நம்மை அப்படியாக பாதுகாப்புக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக நாம் விசுவாசிக்க கடவோம். ஏறெடு சொன்னால், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக, தேவன் நம்மோடு கூட பயணம் செய்கிறார், நாம் வார்த்தையோடு கூட பயணம் செய்கிறோம் என்ற விசுவாசத்தை நாம் உறுதியாக பிடித்தவர்களாக நாம் நடப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பயப்படாமல் பயணம் செய்யும்படியாக ஆண்டவரே, அது எங்களுக்காகவே அந்த பயணத்தை நீர் நடத்தி காண்பித்தீர். அன்றைக்கு கர்த்தாவே, சீசர்கள் நடுக்கடலிலே நீர் அழைத்து செல்லும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் மாறும்போது இந்த சம்பவத்தை நடத்தியது இந்த கடைசி நாட்களில் நாங்கள் தனியாக அப்படி பயணம் செய்யும் போது எங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அங்கே முன்னமே எங்களுக்கு நிழலாட்டமாக அதை செய்து காண்பித்தீர். ஆனாலும் திறக்கப்பட்ட புஸ்தகத்தை கையில் ஏந்தியவனாராக பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து 7ஆம் தூதன் சரீரத்துக்குள்ளாக நின்று எங்களுக்கு கொடுத்து வார்த்தை அந்த படவுலே இருந்த அதே இயேசுவாக இருக்கிறது. இந்த மீட்பின் புஸ்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்வாயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய பட்டயத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெயம் கொள்ளும்படி எங்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்ய கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் என்றென்றும் உம்முடைய பிரசன்னத்தில் ஜீவிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தாமே காலை முதல் எங்களோடு கூட அசைவாடினீர். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை பதில் கேட்டு அவர்களுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தாமே இங்கே கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் குடும்ப தேவைகளை சந்தியும். அவர் கையின் பிராசனை ஆசீர்வதியும். அவர் வீட்டிற்குள்ளாக ஆண்டவரே பிசாசின் கிரிகள் இருக்குமானால் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே,
இணையதளத்தின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலும் கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவர் தேவைகளை சந்தியும். அவர் குடும்பங்களிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தாவின் ஆசையை காண கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை ஜீவனோடு நீர் காத்து உம்மை ஆராதிக்க முடியும், உம்மை மையப்படுத்த முடியாத நீருக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆற்றி வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.